What is aesthetic breast surgery? அதாவது அழகுக்காக பண்ணக்கூடிய breast surgeries என்னென்ன? இப்போ பிரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ஜரிஸ் அதுல இருக்கு. அதாவது இப்போ ஒரு கட்டியா இருக்கட்டும், ஃபைப்ரோடினோமான்னு சொல்லுவாங்க, அதை ரிமூவ் பண்ற சர்ஜரி, அல்லது கேன்சர் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்காக பண்றோம். பட் ஈஸ்தட்டிக் பிரஸ்ட் சர்ஜரிங்கிறது பிரஸ்டோட சைஸ் அண்ட் அதனோட ஷேப் இதையெல்லாம் மாத்துறதுக்காக அதாவது அழகுபடுத்துறதுக்காக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஈஸ்தட்டிக் பிரஸ்ட் சர்ஜரி. சரி, இதுல என்னென்ன ப்ரொசீஜர்லாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது சிறியதாக இருக்கக்கூடிய மார்பகங்களை பெருசு பண்றதுக்காக பண்ணக்கூடிய பிரஸ்ட் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிற சர்ஜரி. அதே மாதிரி பிரஸ்ட் பெருசா இருக்கிறதுனால சிரமப்படக்கூடியவங்களுக்கு அதை சின்னது பண்றதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி பேர் பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு 2-3 டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப சாகினஸ் ஆயிடுச்சு பிரஸ்ட் அப்படின்னா அதை லிஃப்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி பேரு பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி. தென் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரஸ்டோட ஷேப் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சைடு பிரஸ்ட் பெருசாவும் ஒரு சைடு பிரஸ்ட் சின்னதாவும் இருக்கும். இதை கரெக்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி பேரு பிரஸ்ட் ஏசிமெட்ரி கரெக்ஷன் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம ஆக்சிலரி பிரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிலாவுக்கும் பிரஸ்டுக்கும் நடுவுல கொஞ்சம் ஸ்வெல்லிங் மாதிரி அது ட்ரெஸ் பண்றதுக்கு அல்லது ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடுறதுக்கு எல்லாம் சங்கடமா இருக்கிற மாதிரி இருக்கிறது. அது ஆக்சிலரி பிரஸ்ட்னு சொல்றது. அதை ரிமூவ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி. அது மட்டும் இல்லாம நிப்பிள் ஏரியோலா ரிடக்ஷன், இந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் நம்ம ஈஸ்தட்டிக் பிரஸ்ட் சர்ஜரிக்கு கீழே வரும். சரி, இதை யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாருக்கெல்லாம் அவங்களோட பிரஸ்ட பத்தி ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்காங்களோ, அதாவது நம்மளுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சர்ஜரியை பண்ணலாம். இந்த சர்ஜரி பண்றதுக்கு நம்ம யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு குவாலிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜனை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இப்போ உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜர் செலக்ட் பண்ணி அவங்க அதை பண்ணும்போது இது ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் சர்ஜரியா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஈஸ்தட்டிக் பிரஸ்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு குவாலிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் பார்த்து உங்களோட கன்சர்ன்ஸ் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான சர்ஜரி பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ஈஸ்தட்டிக் சர்ஜரியில ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Thank you.